கடந்த 3 மாதங்களா சரியா சொல்லணும்னா தேர்தல் முடிவு வந்த பிறகு என் வட்டாரத்தில் இருக்கிற பல நண்பர்கள் அதிகபட்ச அவநம்பிக்கைக்கும் மனச்சோர்வுக்கும் ஆளானதை பார்க்க முடிஞ்சது. பலர் நேரடியாகவே என்கிட்ட தங்களுடைய உரையாடலில் இதை தெரிவிச்சிருக்காங்க. சிலர் தங்களுடைய சமூக ஊடக நடவடிக்கைகள்லேருந்து விட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதிலிருந்து கொஞ்சம் விலகி பிரேக் எடுத்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப கடுமையான மனச்சோர்வு இருக்குது, இரிட்டபிலிட்டி இருக்குது, தூக்கமின்மை இருக்குது. இதெல்லாமே வெவ்வேறு நண்பர்கள் வெவ்வேறு தருணங்களில் எனக்கு சொன்னது. இது இன்னும் சிலர் இன்னும் கூடுதலாக போய் எல்லாருமே எழுந்து விடுறேன், ஒரு ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் மீதான அவநம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பரவலாக பல்வேறு இடங்களில் கொஞ்சமாக ஜாஸ்தியாக இந்த போக்கை என்னால் பார்க்க முடியுது. இது வெறுமனே ஏதோ ஒரு நம்ம விரும்பாத ஒரு கட்சி வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணமோ அந்த வெறுப்போ அல்ல. உள்ளீடாக பார்க்கும்போது அதில் தெரிகிற மெசேஜ் என்னன்னா, இனி இங்கு ஒரு முற்போக்கு அரசியலை, தொழிலாளர்களுக்கான அரசியலை அல்லது இளைஞர்கள் மாணவர்கள் அவங்களோட எதிர்காலம் குறித்த அரசியலை எதையுமே இங்கே பேச முடியாதோ, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது அப்படிங்கிற அவநம்பிக்கை தான் இதில் ரொம்ப பெருசு. அது வெறுமனே ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சதுங்கிறது அல்ல. ஏன்னா இந்த நண்பர்கள் எல்லாருமே அல்லது இதில் பெரும்பாலானவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தபோது பாஜகவினுடைய எதிர்மறையான அரசியலை, சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான அரசியலை, கார்ப்பரேட் நலனுக்கான அரசியலை நன்றாக அறிந்த நண்பர்கள். ஆனாலும் அவங்க பாஜக வந்தபோது பாஜகவை எதிர்க்கிறதுல வீரியமாக இருந்தாங்க. பாஜக ஜெயிச்சிருச்சு, பாஜக நாட்டை முழுமையாக கைப்பற்றி விட்டது, எல்லா இன்ஸ்டியூட்டும் பாஜக கிட்ட போயிடுச்சு, இனி வேலை செஞ்சு என்ன ஆக போகுதுங்கிற சோர்வு எட்டி பார்க்காத பலருக்கு இந்த குறிப்பிட்ட வெற்றி ஒரு பெரிய அவநம்பிக்கையை, ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதை புரிஞ்சுக்க முடியும் தான். ஏன்னா கிட்டத்தட்ட இது போன்ற முற்போக்கு அரசியலை பேசி கொண்டிருந்த பெரும்பாலானவர்கள் 20 வருஷம் ஒரு விஷயத்தை மறுபடி பேசி கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒரு கார்னரில் தள்ளுற மாதிரியான ஈழ பிரச்சனை வந்தது, பாஜக சிறுபான்மையர் மீதான தாக்குதல்னு சொல்ல போனோம்னா ஒரு பதட்டத்திலேயே முற்போக்கு அரசியல் பேசுகிற அல்லது இதிலிருந்து ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து, எல்லாரோட நலன் சார்ந்து யோசிக்கிறவர்களுக்கு 2002 ஒரு பேனிக்கான காலம் தான் இருக்கு. ஒரு அச்சுறுத்தக்கூடிய, திகிலூட்டக்கூடிய சூழல் தான் இருக்கு. அப்போதெல்லாம் நம்பிக்கையா இருந்தவங்க இந்த ஒரு கட்சி டிவிகே ஜெயிச்ச பிறகு ஒரு கடும் மனச்சோர்வுல இருக்காங்க. அது வெறுமனே அந்த கட்சி ஜெயிச்சதுங்கிறதல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இது நாம ஒரு உருப்படியான அரசியலை நடத்துறதுக்கான காலம் இல்லை. மக்கள்கிட்ட எந்த மாதிரி இந்த விஷயங்களை கொண்டு போகிறது, ஏன் இப்படி ஒரு பின்னடைவு வருதுங்கிற எல்லா பல்வேறு குழப்பங்களினுடைய விளைவது. அதை கூடுதலாக என்ன ஊத்துற மாதிரி இந்த ஜெயிச்ச பிறகு பரவுகிற ஃபேக் நியூஸு, அவங்க மீடியா கண்ட்ரோலில் இதற்கு முன்பு இருந்ததை விட மிக மோசமாக அவர் வந்தார், கிளம்புனாரு, குளிச்சாரு, தலை சீவினாருங்கிற மாதிரியான ரொம்ப டீட்டெயில்டாக நாயக வழிபாடு, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மனச்சோர்வை தினசரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி கையாள்வது அப்படிங்கிற கேள்வியை பலர் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தீர்வு சொல்கிற அளவுக்கான அறிவு எனக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் சில பாயிண்ட்டை இந்த இடத்துல வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் மக்கள் இப்படி ஒரு சாய்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற குழப்பமே பலருக்கு தலையை பிடிச்சி மூளையை தின்று கொண்டிருக்கிறது. எப்படி இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் நடக்க முடியும்? வேறு எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒருவரை அதாவது தகுதி குறித்து எந்த பரிசீலனையும் இல்லாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக மட்டும், ஒரு பரவசத்தில், ஒரு நாயக வழிபாட்டில் எப்படி இப்படி போய் விடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பெரிய பிரச்சனை. நமக்கு காரணம் தெரியலன்னா மூளை நிறைய நம்மளை போட்டு பிராண்டிக்கிட்டே இருக்கும். இது ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இது ஆச்சரியப்படத்தக்கது அல்ல. இதுக்கு பிரேக் டவுன் பண்ணோம்னா பல்வேறு விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முதல்ல பெருவாரியான மக்கள் இப்படி தேர்வு செய்கிறவங்க தான். ஒரு தலைவரை இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் தேர்வு செய்கிறவங்க தான். லக்கீலி அப்படி ஒரு ரெவல்யூஷனை பண்ணவங்க உருப்படியான நபர்களாக முன்பு இருந்திருக்காங்க. அண்ணாதுரையை பெரும்பாலான மக்கள் ஆதரித்த போது அவரோட பேசுகிற திராவிடமெல்லாம் புரிஞ்செல்லாம் சாதாரண மக்கள் ஆதரிச்சிருக்க வாய்ப்பு. நல்லா பேசுகிறாரு, அவர் நல்லபடியாக செய்வாருன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு ஓரளவு தரவு இருந்தாலும் நம்பிக்கை என்பது உருவானதுங்கிறது அவருடைய அந்த பேச்சு, அந்த பிம்பத்தை பார்த்து தான். பட் அவங்க அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோடு இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு மாரல் வேல்யூ இருந்தது, அதனால அது சரியாக வந்தது. இது எம்ஜிஆர் விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. எம்ஜிஆர் விஷயத்தில் அது நடந்தது அப்பட்டமாக ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தியல் நீக்கம் செய்யப்பட்டு ஒரு கூட்டத்தை அவரால் திரட்ட முடிஞ்சது. அண்ட் பெண்கள் ஓட்டுங்கிறது அது வேறு சில விஷயங்கள். அவங்களுக்கு சினிமாவில் அவங்க விரும்புகிற ஒரு நபர், அவர்கள் நேசிக்கிறபடியான ஒரு பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கிட்டு நடித்ததுங்கிறதெல்லாம் எம்ஜிஆர் விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. எம்ஜிஆர் விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆன ஒன்று, அதாவது ரொம்ப நல்லவர்,
எல்லாருக்கும் உதவி செய்பவர் அப்படின்னு அப்படி ஒருத்தன் ஹீரோவாக இருந்த காலத்தில் அந்த ஹீரோவை விரும்பினாங்க. இப்போது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற ரக்கடாக இருக்கிற ஒரு எம்ஜிஆர் வேணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கும் உதவி செய்யாத, யாரையும் கூட சேர்த்துக்காத, யாரோடும் ஒரு ஒரு உரையாடல் வைத்துக்கொள்ள விரும்பாத, வெறுமனே அப்பப்போ வந்து முகத்தை காட்டிட்டு போகிற ஒரு ரக்கட் பர்சன். அந்த சினிமா அவருடைய பாத்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும். அவர் எப்போதும் ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு பையன் ரோலை எடுத்து ஜெயிச்சதா எனக்கு நினைவில்லை. ஸோ ஒரு ரக்கடான எம்ஜிஆர் வேணும் அப்படிங்கிறது வேலை செஞ்சுருக்கலாம். அடுத்ததாக இன்னொரு காரணம் என்னென்னா, மனிதர்களில் வழக்கமாக நம்ம நினைக்கிறது 90% நல்லவங்க 10% கெட்டவங்கன்னு. பட் சில ஸ்டடிஸ் சொல்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. 1971 அமெரிக்காவில் நடந்த ஒரு ரிசர்ச் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஃபேக்கான ஜெயிலை ரெடி பண்ணி அதில் சாதாரண மாணவர்களை ஜெயில் கண்காணிப்பாளராக போட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. கைதிகளாக சிலர் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. அவங்கள கண்காணிக்கிற பொறுப்பில் வேறு சிலர் இருக்காங்க. இந்த கண்காணிக்கிற பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களோட அதிகாரத்தை ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணாங்க. கைதிகள்னா போலியா, ஜெயில் போலி, கைது செய்யப்பட்டவர்கள், குற்றம் செய்யாதவர்கள். ஆனாலும் இது நடக்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு அந்த இடத்துல கட்டுப்படுத்துறவருக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய ரொம்ப மோசமான நடத்தையை வெளிப்படுத்துறாங்க. இது சுமாராக ஒரு 65% மக்கள்கிட்ட இது இருக்கலாம். இதுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு ஸ்டடி நடந்தது 1961 அமெரிக்காவில் இருக்க ஒரு பல்கலைக்கழகத்தில். டெஸ்ட் என்னன்னா, மக்கள் எதிரில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. இங்கே நமக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும், கேள்வி கேட்கணும். ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் சொன்னால், தப்பாக பதில் சொல்ல நாம் எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுக்கலாம். 15 வாட்ஸ்லேருந்து 450 வாட்ஸ் வரைக்கும். இந்த ஷாக் கொடுக்கும்போது எதிரில் இருக்கிறவங்க நடிகர்கள் ஆக்சுவலாக அந்த ஷாக்கெல்லாம் போகாது. பட் எதிரில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எவ்வளவு நம்பரில் வாட்டேஜ் கொடுக்குறாங்கங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி எதிரில் இருக்கிற நடிகர்கள் நடிப்பாங்க. துடிக்கிற மாதிரி, மயங்கி விடுற மாதிரியெல்லாம் நடிப்பாங்க. சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார். இதுலையும் பெருவாரியானவர்கள் எதிரில் இருக்கிறவனை நம்மளை காயப்படுத்துகிறோம், ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் சொல்கிறதுக்காக 400 வாட்ஸ் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறோங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் பெருவாரியான மக்கள் ஷாக்கு கொடுத்தாங்க. ஸோ ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், எல்லோரும் ஒரு சைக்கிக் கேரக்டரோடு இருக்கிறதுக்கும், அல்லது எல்லோரும் சுயநலவாதியாக இருக்கிறதுக்கும், எல்லாரும் அடுத்தவங்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் மெஜாரிட்டி. அப்படி பார்க்கும்போது அலட்சியமாக இருக்கிறதுக்கும், பொறுப்பு இல்லாமல் எதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபண்டுக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற முடிவுக்கும் மக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வரலாறு நெடுகவே இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உலகம் முழுக்க. அதனால இதில் ஆச்சரியப்படுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ரைட், பாஜகவுக்கு அடுத்து இன்னொரு டேமேஜ், நாம் கவலைப்படுகிற எல்லா டேமேஜும் இந்த காலத்தில் நடக்கத்தான் போகுது. ப்ரைவேட்டைசேஷன் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். எஸ், ப்ரைவேட்டைசேஷன் தீவிரமாக தான் இருக்கும். விவசாயிகளோட பிரச்சனைக்கு உருப்படியாக ஒரு தீர்வாக இன்னும் அடுத்தடுத்த வருஷத்தில் இன்னும் மோசமாக தான் ஆகப்போகுது, சந்தேகம் இல்லை. தொழிலாளர் நலன் குறித்தெல்லாம் இனிமேல் பெருசாக கவலைப்பட முடியாது. அதற்கான மூமெண்ட்டை கட்டி எழுப்புறதும் சிரமம். ஒரு போலீஸ் கவர்மெண்ட்டாக தான் இது இருக்க போகுது. அதற்கான சான்றுகள் இந்த 65-70 நாளில் தாராளமாக கிடைக்குது. ஈவன் கூட்டணி கட்சிகளுடைய இயக்கங்களுக்கே இதான் கதி. ஸோ போலீஸ் ப்ரூட்டல் கவர்மெண்ட் தான் இருக்க போகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்க தான் போகுது. உங்களுக்கு இவர்கள் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்க போகிறதில்ல. மாறாக கிடைக்க போகுது எல்லாமே ஃபேக் நியூஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸ், நாயக வழிபாடு, கதறு ரெஸ்பான்ஸு, சோஷியல் மீடியா கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் தான் இங்கே நடக்க போகுது. அண்ட் இதில் சோஷியல் மீடியாவோட ரோலும் இன்னும் தீவிரமாக இருக்க போகுது. ஏன்னா பெருவாரியான மக்கள் சமூக ஊடகங்கள் வழியாக தான் செய்தியை தெரிஞ்சுக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் அல்காரிதத்தை கைப்பற்றுவது எளிது. அதில் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கவங்க. அதனால் இந்த வரப்போகிற காலம் நாம் பயப்படுற மாதிரி மோசமாக தான் இருக்க போகுது. காலம் மோசமாக இருக்க போகுதுங்கிறதுனால ஒரு அக்கறை உள்ள ஒருவன் சோர்ந்து போய் வீட்டில் உட்காரணுமா, இதை தூக்கி போடணுமா, அல்லது நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இழந்து அவநம்பிக்கையோடு வாழணுமா அப்படின்னா வரலாறை பார்க்கும்போது அதற்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் பதில். ஏன் நாம் நம்பிக்கை இழக்காமல் நம்மளால் முடிஞ்ச வேலையை செய்ய முடியும்னா, உளவியலாளர் விக்டர் ஃப்ராங்க் நாஜி படையில் கைது செய்யப்பட்டு உள்ள சிறை கொட்டடிகளில் அடைக்கப்படுறார். அந்த வதை முகாம்களில் அடைக்கப்படுறார். ஒட்டுமொத்த குடும்பத்தோடு அவர் உள்ளே போகிறாரு. இடது பக்கம் போனால் சாகணும், வலது பக்கம் போனால் வேலை செய்யணுங்கிற மாதிரி அங்கே இருந்த கட்டமைப்பில் ஒருவராய் இழந்து, எல்லாரையும் இழந்து வெளியில் வந்து வேலை பார்த்தவர். அவர் சிறையில் கிடைச்ச அந்த டாய்லெட் பேப்பர்ஸை மிச்சம் பண்ணி அதில் எழுதிய புத்தகமும் காணா போச்சு. வெளியில் வந்து அவர் தன்னுடைய தியரியை எழுதுறாரு, லோகோ தியரின்னு பேர். அது பரிந்துரைப்பது ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையை நடத்துவதற்கு வெற்றி எல்லாம் முக்கியம் இல்லை. வாழ்க்கைக்கான ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு தேவை, ஒரு நோக்கம் இருக்கணும் வாழ்க்கைக்கு. அது இருந்தால் போதும். ஸோ ஒரு நோக்கம், வெற்றிங்கிறது இன்னொரு பெரிய விஷயம். வெற்றியை சூழல் தீர்மானிக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை.
கோழை வெற்றி அடைய முடியும், வீரன் தோற்க முடியும். காலம் முழுக்க அதற்கான சான்றுகள் உண்டு. ஹிட்லர் ஆகப்பெரிய கோழை. ஹிட்லர் தான் உலகத்தில் பெரும் பரப்பை கைப்பற்றுவதற்கான திறனோட இருந்தாள். ஆனால் அந்த ஆள் ஒரு பெரிய கோழை. கடைசி காலத்தில் அவர் வாழ்ந்ததே அவர் மனதை சமநிலையில் வைப்பதற்கான மருந்துகளோட தான். டெஸ்டாஸ்ட்ரோன்லேருந்து எல்லாத்தையும் அவரோட டாக்டர் முறையில் நினைக்கிறேன், அவரோட ஃபிசிஷியன் 50-60 ஊசியை வாரம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்களோட பங்கரை கைப்பற்றின போது ஏராளமான மருந்து குப்பிகள் அங்கே இருந்துச்சு. கடைசியாக தான் ஹிட்லர் கூட இருக்கவங்கள வெளியில் அனுப்பிச்சாங்க. நாள் கணக்கில் படுத்திருக்கவரை எந்திரிக்கிறதுக்கு மருந்து, எந்திரிச்சிட்டு உட்கார மாட்டேங்கிறவரை படுக்க வைக்கிறதுக்கு மருந்துன்னு தான் ஹிட்லரோட வாழ்க்கை போயிருக்கு. ஸோ ஆனாலும் ஹிட்லர் ஒட்டுமொத்த உலகத்தை கைப்பற்றி விடுவார் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. பாதி உலகத்தை அந்த கைப்பற்றவும் செஞ்சான். வீரன் தோக்கக்கூடாதுன்னு பல வீரர்கள் தோத்துருப்பாங்க. பகத்சிங் கிட்டத்தட்ட ஜெயிலில் தூக்கு தண்டனை தான் பார்க்க விரும்பிய ஒரு உலகத்தை பார்க்காம அவர் செத்தார். ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னா, கோழை அரண்மனையில் இருந்தாலும் பயந்துகிட்டு இருப்பான், வீரன் சிறையில் இருந்தாலும் துணிச்சலோடு இருப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி வெற்றி தோல்விங்கிறது அது ஒரு ப்ராபபிலிட்டி. நடக்கலாம், நடக்காமல் போகலாம். முழு பெர்ஃபார்மன்ஸோட உங்களால் தோக்க முடியும், எதுவுமே செய்யாமல் ஒருத்தரால் ஜெயிக்க முடியும். இது ஒரு சாத்தியம், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை நமக்கு, நம்முடைய பர்பஸ் தான் முக்கியம், சக்ஸஸ் இல்லை. அண்ட் அதை விட முக்கியம், ஒரு 35% மக்கள், அதில் எவ்வளவு பேர் ஒரு திமுக வெறுப்பேற்றணுன்னோ அல்லது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சவங்க நமக்கு தெரியாது. எவ்வளவு பேர் அவுட் ஆஃப் இன்னோசன்ஸ் போட்டிருப்பாங்க நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த 35%ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆட்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அடிக்டாக இருந்திருக்காங்க. சீரியஸ்னஸ் இல்லாமல் ஓட்டு போடுற லெவலில் இருக்காங்க. எதிர்காலம் குறித்த எந்த அச்சமும் அவங்கள்ட்ட இல்லை. எல்லாத்தையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக எது ஒன்றையும் செய்கிறவங்க, ஒரு பரவசத்துக்காக எது ஒன்றையும் செய்கிறவங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, அதில் மெஜாரிட்டி அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட 65 விழுக்காடு மக்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியலை ஓரளவு அரித்மேட்டிக்கலாக அணுகிறதுக்கு, அதாவது இது எது நல்லது எது மோசமானது, நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு 65% இருக்காங்க. அதில் சர்வீஸ் தேவைப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாது. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு வகையான அறிவுபூர்வமாகவோ அல்லது வேறு வகையிலையோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாட்கள் வேணும். அந்த வேலை வேறு வழியே இல்லை, அது வேற யாரும் அதெல்லாம் செய்ய முடியாது. இங்கே இருக்கிற நாம தான் அதை செஞ்சாகணும். அடுத்ததாக டெல்லியில் நடக்கிற போராட்டம் இன்னொரு நம்பிக்கை விட்டுற ஒரு விஷயம். பாஜக தன்னுடைய இந்துத்துவ அரசியலை எவ்வளவு வீரியமாக பரப்புற அத்தனை இன்ஸ்டியூட், எனக்கு தெரிஞ்சு வட இந்தியாவில் இங்கேயாவது இடதுசாரிகள், வேறு முற்போக்கு இயக்கங்கள் அல்லது தலித் உரிமைகளுக்கான இயக்கங்கள்னு சொல்லி எல்லாருமே ஒரு முற்போக்கு அரசியலை பேசி கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு மாணவர் போராட்டம் வந்துச்சுன்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வட இந்தியாங்கிறது ஒட்டு மொத்தமாக அது ஒரு இந்துத்துவத்துக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப். அது அங்கிருந்து எந்த செக்ஷன், இந்தியாவில் எந்த வர்க்கம் அரசியலை கண்டு ஓடி ஒழிஞ்சதோ அந்த மிடில் கிளாஸோட மாணவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக தங்களுடைய நடுவர்களை காட்டி போராடிட்டு இருக்காங்க. வெளிப்படையா சின்ன சின்ன பசங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எலாபரேட்டாக சொல்றாங்க, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இது போன்ற இருக்கிற மாணவர்களை அப்படியே நாம கைவிட்டுட்டெல்லாம் போக முடியாது. அவங்களுக்காக வேலை செய்ய வேண்டியதும் இந்த சமூகம் குறித்து குறைந்தபட்ச அக்கறை இருக்கிறவங்க தான். சினிமா தியேட்டர்ல டான்ஸ் ஆடுறவங்களை பார்த்து நாம ஊரை காலி பண்ணிட்டு போக முடியாது. எதிர்காலத்திற்காக ரோட்டுக்கு வந்து நின்று ரத்தம் சொட்ட அடி வாங்குறவனுக்கான ஒரு அரசியலை செய்ய வேண்டியிருக்கு. அதற்கு என்னோட உரையாடி அந்த நண்பர்களோட தேவைன்னு நினைக்கிறேன். அதை போல மற்றவர்களோட பங்கு அவசியம்னு நினைக்கிறேன். அவர்களுக்காக நாம் இன்னும் அதிகமாக பேசியாகணும். அடுத்த தலைமுறையோடு வேலை செய்வது குறித்த ஒரு பெரிய அச்சமும் நம்மகிட்ட இருக்கு. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் நம்ம சிரமப்படுறது இல்லை. அவங்களுக்கு கற்றுத்தர கஷ்டம் அப்படிங்கிறது பொதுவான புரிதலாக இருக்குது மூத்தவர்களுக்கு. பிரச்சனை அவர்களுக்கு புதிய ஒன்றை கற்றுக் கொடுப்பது அல்ல பிரச்சனை. அவங்க ஏற்கனவே கற்றுக்கிட்ட சில விஷயங்களை மறக்க வைக்கிறது தான் டஃப். நம்ம வேலையை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா அது ஈஸி. ஸோ அன்லேர்ன் பண்ண வைக்கிறது தான் முதல் டாஸ்க். அவர்கள் அல்காரிதத்தால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள், அவங்க டேட்டா நேட்டிவ்ஸ். நமக்கு செய்தியை பல்வேறு இடங்களிலிருந்து தேடி படிக்கிறதுங்கிறது நம்முடைய விருப்பத்தினால அதை செய்யலை, அது ஒரு கம்பல்ஷன்ல நமக்கு வந்தது. அதன் வழியாக நாம கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ கடந்த 20 வருஷத்துல அவர்களுக்கு முழுக்கவே சோஷியல் மீடியாவில் முன்னால் வர்ற செய்திகள் மட்டும்தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செய்தி. அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டதே அதில் தான். அப்படிங்கும்போது ஈவன் நான் பேசின போதும் நண்பர்கள் சொல்லும் போதும் பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு, அது இன் டீட்டெயில் அது தெரியல. இது ஒரு மாற்ற வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனாலும் அவர்களை அரசியல் படுத்துவதுங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மலையை பிறற்ற காரியமெல்லாம் இல்லை. ஒரு நெருக்கடி வரும்போது
அல்லது யாரோ ஒருத்தருக்கு வயிறு காயும் போது, வேலை இல்லைங்கும் போது, வாழ்வின் யதார்த்தம் உரைக்கும் போது அவர்களுக்கு சரியானதை காட்டுறதுக்கான ஒரு ஆள் வேணும். இந்த அல்காரிதம்ங்கிறது பல பேர் விரும்புகிற ஒன்று, எல்லாரும் விரும்புவாங்கங்கிற நம்பிக்கையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சோஷியல் மீடியா கொட்டுற ஒரு பிரச்சனை. இதற்கு எதிரான ஒரு விஷயத்தை நாம் எடுத்தாகணும். சில சமயங்களில் மாடர்ன் பிரச்சனைகளுக்கு ரொம்ப பழைய தீர்வுகள் பொருத்தமாக வரலாம். மேபி நம்மளால் இந்த அல்காரிதத்தோட ஃபைட் பண்ண முடியலைன்னா தனி நபர்களோட உரையாட முடியும். வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா வேலை செய்யறதுக்கான ஏதோ ஒரு இடம் இருக்கும். ரொம்ப சுருக்கமாக இந்த சூழலை நாம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் அவநம்பிக்கை கொண்டிருக்கிற நண்பர்கள், ரொம்ப சோர்வாக தன்னுடைய மனதை தானே காயப்படுத்திக்கிற நிலைமையில் இருக்கிற நண்பர்களுக்காக சொல்கிறேன். நாம் இருக்கிற ஒரு சூழலில் நம்மளை யாரோட பொருத்திக்கலாம்னா, ஒரு போர்க்களத்தில் இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோட பொருத்திக்கலாம். போர்க்களத்தில் இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் 1000 பேரை காப்பாற்றணுங்கிற விருப்பம் இருக்கலாம். ஆனால் அவனால் 2 பேரை தான் வண்டியில் கூட்டிகிட்டு போக முடியும்னா 2 பேருக்காக தான் வேலை செஞ்சாகணும். உட்காந்து அழுதா காப்பாற்ற முடிகிற 2 பேரையும் காப்பாற்ற முடியாது. ஒருவேளை ப்ராப்பராக அவங்க வேலை செய்கிற பட்சத்தில் பின்னாட்களில் 1000 பேரையும் காப்பாற்ற முடியும். நாம் 100 பேருக்கு அரசியல் ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவசியமே இல்லை. உலகம் எப்போதும் 10 பேர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த 10 பேரை ஃபாலோ பண்ண தயாராக இருக்கும். நம்மளோட வேலை 90 பேர்கிட்ட வேலை செய்கிறது அல்ல, 10 பேர்கிட்ட வேலை செய்கிறது. 90 பேர் தன்னை போல வருவாங்க. ஸோ நம்முடைய புரிதலை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டா போதும். அண்ட் மோர் ஓவர், இந்த காலத்தை மீன் பிடிக்க போகாத காலத்தில் மீனவர்கள்லாம் தங்களுடைய வலையை சரி செய்வாங்கங்கிற மாதிரி நம்முடைய கற்றலை மேம்படுத்தி கொள்வதற்கும், நம்ம சுற்றத்தில் இருக்கிற உதவி தேவைப்படுவோருக்கு அறிவுபூர்வமாகவோ அல்லது வேறு ஏதோ வகையில் இதே போல் சோர்வுற்ற நண்பர்களுக்கோ நம்முடைய சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, சின்ன அளவில் பண்ணுறது, இதை போல் செய்யும்போது ஏதோ ஒரு சமயத்தில் தேவைன்னு வர்றவங்களுக்கு நம்மளால் உதவி பண்ண முடியும். இதை மாற்றுவது ஈஸின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மேபி நம்முடைய காலத்தில் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் சரியாகுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கை கடைசியாக நம்முடைய ஓய்வின் போது நம்ம மூளை கேட்க போகிறது ஒன்று தான், நீ முடிச்சியாங்கிறது அல்ல பிரச்சனை, நீ செய்ய முடிஞ்சதை செஞ்சியாங்கிற ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்வியோடு நாம் போகலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதற்கு மேலேயும் சோர்வாக இருக்கும்போது குழுவாக இயங்கலாம். எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உண்டு. தேவையெல்லாம் நம்முடைய பொறுமை, உழைப்பு அண்ட் நம்மை அறிவுபூர்வமாக அல்லது ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம மேம்படுத்திக்கிறது தான். எல்லாத்துக்கும் வழிகள் இருக்குது. இது ஒன்றும் பெரிய இதுவரை நடந்துராத ஒன்று அல்ல. பல்வேறு விஷயங்களை நாம் விரும்பவே விரும்பாத ஒரு ஆட்சிகள் வந்திருக்கு, விரும்பவே விரும்பாத சூழல்கள் நம்ம தலையில் வந்து விடிஞ்சிருக்கு. எல்லாமே சூழ்நிலையை நம்மளால் மாற்ற முடியாது. நம்மை வலுப்படுத்தி கொள்வதும் அந்த இடத்துல சண்டையிடுவதற்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்தி கொள்வதும் எப்போதும் சாத்தியம். தைரியமாக இருக்கலாம், எதுவும் கையை மீறி போல. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது, இந்த சூழலை மாற்றி விடுவதுங்கிறது சீக்கிரமே சாத்தியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி.